ஹலோ. நான் இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ரீடிங்குள்ளே போகலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கப்புறம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் எனக்கு வந்துட்டு இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, உங்கள்லேயும் சில பேருக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் சில விஷயங்கள். ஏன்னா என்னோடய சேனலில் வர்றது நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட பர்சன்ஸாக தான் இருக்கிறீங்க. மேபி சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிகினர்ஸாக இருக்கிறீங்க. சில பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரியும் சில பேர் இருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைனில் நம்ம வந்துட்டு ஸ்பிரிச்சுவல்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலேயே இருக்கிறது இல்லை. நார்மலி ஓவர் ஸ்பிரிச்சுவல் நம்ம டீப்பாக அதில் இறங்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். சில பேர் வந்துட்டு எல்லாருமே ஸ்பிரிச்சுவலின்றது இப்படி ஒரு நார்மலி எல்லாருமே வந்து கடவுள் கும்பிடுறோம். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆன்மீகம் அந்த இதில் வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி கடவுள் சொல்கிற விஷயங்களை கேட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு சில பேருக்கு வந்து தானாகவே நிறைய கிஃப்ட்ஸ் கடவுள் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் அவங்க வந்து மக்களுக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது இதுலேயும் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்துட்டு ரெண்டு விதமான பர்சன்ஸ். ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுடைய நல்ல மனசு, அவங்களுடைய நல்ல குணங்கள், அவங்களுடைய நல்ல விதமான சில திங்கிங், அவங்க வந்துட்டு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்களுக்காக யோசிக்கிற அந்த மனம், என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும் கடவுளை மறக்காமல், கடவுள் ஒருத்தவங்க தான் நம்மளை வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம பாதுகாக்கிறாங்க. நம்மளை வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஏழ்மையான நம்மளால் ஏழ்மைன்னு சொல்ல முடியாது, நம்மளால் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நிலையில் இல்லைனாலும் இருக்கிறத ஏதோ ஒன்று கொடுத்து உதவுற மனசு, அவங்களுக்கு நம்மளால் உதவ முடியலையேன்னு சொல்லி யோசிக்கிற அந்த மனசு இருக்குது தெரியுங்களா. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் சில பேருக்கு அவங்களுடைய அந்த சோல்ன்றது அது ஒரு என்ன சொல்ற ஒரு அந்த அளவுக்கு ஒரு இதில் இருப்பாங்க. நமக்கு வந்து கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம மக்களுக்கு செய்யலாம். நம்மளால் ஒரு 10 பேருக்காவது உதவி பண்ண முடியலாம். சில பேருக்கு நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறி மாதிரி இருக்கும் அவங்களுடைய சோலுள்ள. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்துட்டு தானாகவே கடவுள் சில கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் டைமிங் ஒரு இது இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு உடனே எல்லா கிஃப்ட்டும் கிடச்சிடாது. ஒரு பார்ட் அது ஒரு ரொம்பவே ஒரு ஃபிசிக்கலி மென்டலி எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு ஒரு சாகிற அந்த சுச்சுவேஷனில் போகிற அந்த ஒரு சமயத்தில் ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸ் கடவுளை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலயமா அவங்களையும் அவங்க பாதுகாத்துட்டு மக்களுக்கும் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுறதுக்காக கடவுள் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுத்த பர்சன்ஸ் நல்லது பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க மக்களுக்காக. ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ எந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து நாட்டம் அதுங்க அதிகமாக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தை அவங்க தேர்ந்தெடுத்துட்டு மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச நிறைய கைட் பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு ஏதாவது ஒரு ஜாப் மூலியமாக அவங்க அது பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் வச்சுட்டு. ஆனால் இன்னொரு பார்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா சில பேர் ஆட்டி படைக்கிறதுக்காக, அவங்க நினச்சதை சாதிச்சுக்கிறதுக்காக, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனோடு அவங்க எதுவும் கற்றுக்கிறது கிடையாது. அவங்க நினச்ச மாதிரி மற்றவங்களை ஆட்டி படைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், மற்றவங்கள கஷ்டம் கொடுக்கணும், ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அதுலேருந்து அவங்க எடுத்துக்கணும். இது ஒரு பார்ட் பர்சன்ஸ். அவங்களாம் சில பேர் வந்துட்டு யாரும் வந்துட்டு நான் ட்ரிகர் பண்ணலை, நான் ஜஸ்ட் ஒரு சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, இன்கேஸ் யாரா பார்க்குறீங்கன்னா
ட்ரிகர் ஆகாதீங்க. ஓகே, நான் ஜஸ்ட் புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்குறேங்க. அப்படி சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அது ஒரு விஷயத்தை வந்துட்டு கற்றுக்கிட்டு அவங்க வந்துட்டு நடைமுறையில் வந்துட்டு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு யார்கிட்டையாவது இப்போ வந்து நார்மலி கடவுள் கொடுத்த கிஃப்ட் இருக்குது ஒருத்தவங்கக்கிட்ட அப்படின்னா அந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிறதுக்காக அது சொல்லுவாங்கள்ல, நோவாமல் நுங்கு எடுக்கும்போது சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி நல்லது செய்கிறவங்களையும் நல்லது செய்ய விடக்கூடாது, அதை தடுக்கணும் முயற்சி செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒரு கிஃப்ட் எப்படின்னா அவங்க கைக்கு வரணும். நான் சொல்கிறது படத்தில் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் இது ரியாலிட்டி, இது உண்மை. ஸ்பிரிச்சுவலி டீப் ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக தெரியும். நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தை, நான் வந்துட்டு புக்கில் படித்தோ இது பண்ணியோ நான் சொல்லலை. இது ரியாலிட்டி, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உண்மை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும், அந்த விஷயத்தை பார்க்காத வரைக்கும் அது உங்களுக்கு போய் சரியா. அது கடவுளாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஒரு ஸ்பிரிட்ஸ் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் சரி, சில விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் சரி. அதனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் அவங்க உயிர் போனாலும் சரி, அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. தனக்கு தேவையானதை அவங்க எடுக்கணும். அதில் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ சரி, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அது தேவையான விஷயங்கள் வேணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. அது என்னன்னா, இப்போது ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, ஒரு நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் மக்களுக்காக ஏதோ ஒரு கைட் பண்ணுறாங்க, ஏதோ சில விஷயங்கள் அவங்க ஒரு ஆன்மீகமாக சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏதோ லைஃப் கோச்சாக இருக்காங்க, இது சொல்லித்தராங்க. அவங்ககிட்ட வந்துட்டு கடவுள் கொடுத்த ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட்டுன்றது என்னன்னு சில பேர் கேட்கலாம். கிஃப்ட்டுன்றது மேபி சில பேர் வந்துட்டு ஃப்யூச்சர் கடிக்கிறது, ஃப்யூச்சர் பற்றி தெரிகிறது, ஒருத்தங்களை பார்த்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சைக்கிக்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்கள கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா. இந்த மாதிரி இருக்கவங்க சில பேர் நார்மலி வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா இவங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஒருத்தங்களை கணிக்கிறது, இது பண்ணுறது, ஃபேஸ் ரீடிங் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த விஷயம் நான் வந்துட்டு எனக்கு வேணும், அவங்க எந்த வகையில் அவங்கள நம்ம சில பேருக்கு வந்துட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணணும். நம்மளை விட அதிகமாக நாலேஜ் வச்சுருக்காங்க, நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க, நம்மளை விட அதிகமான சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது, நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. சில பேர் நாம் டாப்பில் இருக்கும், மற்றவங்க வந்துட்டு வளர்ந்துட்டு வராங்கன்னா அந்த விஷயங்களை கட் பண்ணணும். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது, அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டெய்லி ரொட்டீன் என்ன, அவங்க லைஃப்பில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் யார் இருக்காங்க, அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறது என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றத பற்றி கற்றுக்கிறதுக்காக மானிட்டர் ஸ்பிரிட் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் நம்புவாங்க, ஒரு டிமன்ஸோ இல்லை விச் கிராஃப்ட் பண்ணுறவங்க இவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், மானிட்டரிங் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து அனுப்புவாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு அவங்க இருக்கிறதே தெரியாது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு தெரிய வராது. டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க, சென்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு ஒரு 1 வீக் பிஃபோருக்குள்ளே தான், 1 வீக் பிஃபோர் எனக்கு நடந்துச்சு. லைக் என்னால் வந்துட்டு சென்ஸ் பண்ண முடியும். எனக்கு தெரியாமல் என்னோடய வீட்டில் என்னோடய பிளேஸில் யார் வந்தாலும் எனக்கு தெரிய வரும். சரியா. யாரோ அனுப்பியிருந்தாங்க, எனக்கு நல்லா
புரிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் கண்ணை மூடி பார்ப்பேன், சில ப்ரேயர்ஸ் பண்ணுவேன். எனக்கு அது உண்மையா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு எனக்கு விஷுவலைஸ் வரும். எனக்கு பார்த்தேன் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி வெளியில் அனுப்பியாச்சு. சரியா? இதே மாதிரி சில பேர் டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நார்மல் நீங்கள் வந்து அதிகமாக கடவுள் கும்பிட்றீங்க, நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் டீப் ஸ்பிரிச்சுவலில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜாப் தான் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய கஷ்டம் கொடுப்பாங்க. நல்ல காரியமெல்லாம் தடைப்படும். உங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி சிக்காவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எல்லா விஷயமும் ஒரு விஷயமும் நோட் பண்ணுவாங்க. அமைதியாக நோட் பண்ணுவாங்க. இந்த பார்க்குறது எல்லாம் எதுக்குன்னா, உங்களை ஏதாவது விதத்தில் உங்களை காயப்படுத்தணும், உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது. அமைதியாக நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் சொல்லிவிட்டு அது மூலயமா கஷ்டப்படுத்துறது. அவங்க வந்து மானிட்டரிங் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணிச்சு. அதனால் நான் இந்த விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லும் இருக்குன்றது நான் நம்புகிறேன். சரியா? இந்த மானிட்டர் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்காக எப்படி பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சில விஷயம் நடக்குமா? அடுத்தது என்ன நடக்கும்னா, ட்ரீம்ஸில் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு ஆக்வர்டான ட்ரீம்ஸ், ஒரு நைட் மேர் அந்த மாதிரியான சில ட்ரீம்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து உங்களை துரத்திட்டு வர மாதிரி, நீங்கள் பயந்து ஓடுற மாதிரி, அந்த மாதிரி ட்ரீம்ஸ் வரும். சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யார் கூடவோ வந்துட்டு செக்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சில நேரத்தில் எப்படி மானிட்டர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது நான் இங்கே சொல்ல விரும்பல சில விஷயங்கள். அது வந்து டைரெக்டாக வந்து பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அனிமல்ஸ் அந்த ஃபார்ம்லேயும் சேஞ்ச் ஆகிட்டு வருவாங்க. அனிமல்ஸ் மாதிரி, ஒரு நாய் மாதிரியோ, ஒரு பூனை மாதிரியோ, வீட்டில் எலி மாதிரியோ, அடுத்தது வந்து என்ன ஒரு கருப்பு கலர் ஒரு பறவை மாதிரியோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? ஒரு நல்ல தூக்கமே இருக்காது உங்களுக்கு. லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும் உங்களுக்கு. இந்த மாதிரியான இருக்கும். ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவலி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. வீட்டில் பாசிட்டிவிட்டி வைங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நிறைய விஷயங்களை. ஓரளவுக்கு தடை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால. சில பூஜைகள்லாம் பண்ணுங்கள் வீட்டில், இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. சரியா? இதுதான் மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ், அவங்களுடைய வேலை இதுதான். சில பேர் வந்துட்டு நம்ம டேரோ ரீடிங் பண்ணுறது கூட அது ஒரு ஈவில் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்துட்டு டேரோ ரீடிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஒரு தவறான விஷயம் மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரீடிங்ஸ் பார்ப்போமா? எவ்வளோ நேரம் பேசிட்டேன். சில பேர் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஜஸ்ட் நான் யோசிச்சிருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு ஃபுல்லாக நான் அதை பற்றி நான் இன்னும் ரெடி பண்ணலை. ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ், டேரோ பற்றி பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். மேபி ஜூனில் ஸ்டார்ட் பண்ணினா நான் மே மந்த் ஸ்டார்டிங்கில், ஏப்ரல் எண்டு இல்லைனா மே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் எப்படி என்னன்றதை பற்றி.
பேசிக் தான் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் வந்து ஜஸ்ட் பேசிக்கோட ஸ்டார்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின ஃபீஸ்லாம் நான் எப்படி என்னன்றதை பற்றி ஏப்ரல் எண்டில் நான் சொல்கிறேன். ஏப்ரல் எண்டில்னா இதெல்லாம் மே மந்தில் சொல்கிறேன். 1 month பிஃபோரே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜாயின் பண்ணுறவங்க பிஃபோராக நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நான் எப்படி என்னன்றதை சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க கிளாஸஸ் பற்றி. அப்போல்லாம் நான் வந்துட்டு இன்னும் இல்லை, எனக்கு பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அனுமதி கிடச்சிருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பேசிக் நான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போக போக நான் அட்வான்ஸ் கிளாஸஸும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு பேசிக் டேரோ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, யாருன்னா ஐடியா இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நான் கிளாஸஸ் புக் பண்ண மாட்டேன். மேல ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஜூனில் தான் கிளாஸஸ் இருக்கும், அதுவும் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஐடியா வந்துச்சு, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? அது இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. என்கிட்ட கேட்டவங்க தான் நான் வந்து வீடியோலேயே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரி ஐடியா வந்துச்சுன்னா எப்போ வந்தாலும் சொல்லியிருந்தேன், அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போது ரீடிங் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிகமாக உங்களை நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்காக வந்துட்டு சரி, ஒரு ஸ்பைசியான ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்கள் வந்து லைஃப்பில் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஃபேஸஸ் பார்த்து வந்திருக்கீங்க, நிறைய பேரோட முகம். ஒரு ஸ்டேஜ் நீங்கள் அந்த ஒரு லெவல் வரும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் எப்படி என்ன க்ளோஸாக இருக்க பர்சன்ஸ் கூட எப்படி என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சரியா, நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு பேஷன்ஸாக ஒரு அமைதியாக நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். உங்களுக்கான சக்ஸஸ்க்காக நீங்கள் ரொம்ப உழைச்சிட்டும் இருக்கீங்க. பாஸ்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டு உங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறதும், நிறைய பேர் வந்துட்டு உங்களை வந்துட்டு தரக்குறைவாக பேசினதும், நிறைய விஷயங்களை உங்களை டவுன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது டேபிள் அப்படி டேர்ன் ஆகிடுச்சு அவங்க சைடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் கிடையாது இப்போது. இருந்தாலும் அந்த என்ன சொல்கிற விட்ட குறை தொட்ட குறை இதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்கள் கூட பழகினவங்க அவங்க வந்துட்டு ஒரே ஒரு ஆவலில் இருக்காங்க. ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, சீக்ரெட்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்குது. அது என்னன்றது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க, நம்மக்கிட்ட வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் சீக்ரெட்லி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்றது அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்பா கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நியூஸ் கொடுக்கலாம்ல, கொஞ்சம் அப்படி தூக்கி போடணும் சில விஷயங்களை. அப்படி இருந்தால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் உனக்கு வேலை தரேன், உன் வாய்க்கு கொஞ்சம் வேலை தரேன், மூளைக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாள் ஃபுல்லாக யோசிப்பாங்க. இதுவே ஒரு 10 நாள் யோசிப்பாங்க, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க. அந்த மாதிரி சின்னதாக ஒரு எதனா ஒரு பற்றி போட்டு விட்டுருங்க. அது அவங்களே யோசித்து அவங்க பைத்தியம் பிடிக்கட்டும்.
சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருந்து சடனாக சேர்ந்து இருந்தீங்கன்னா, இப்போ போகிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா, இவங்க எப்படி சேர்ந்தாங்க, மேபி சேர்ந்துருவாங்களோ. சில பேர் வந்துட்டு இவங்களுக்கு பிஸ்னஸே நல்லா நடக்கலையே, இப்போ என்ன புதுசாக ஏதோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியுதே, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு பார்க்குறாங்க எல்லாமே. அவங்க வந்துட்டு பாஸ்டில் என்ன பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு அமைதியாக சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம அப்படி தானோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் தாங்கிட்டு அப்படியே இருந்தீங்க. சில விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கல, உங்களுக்காக பேசலாம் அந்த இடத்துல சில விஷயங்களை. சரி ஒருத்தவங்க விஷயங்கள் சொன்னால் ஓகே அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதிகமாக. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, தெரியுது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் ரொம்ப 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 கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க எதனா ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கே அந்த விஷயங்களை வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க கொடுக்குற அந்த மருந்து வந்து அவங்களுக்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மருந்தோட டேஸ்ட் எப்படி இருக்குது, நீ கொடுத்த மருந்து தானே, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோட கலெக்டிவ்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க பண்ண திங்ஸ் எல்லாம் சில பேர் வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க அவங்களுக்கே. இந்த உன்னோட மூவி, உன்னோட படத்தை நீயே பாருன்ற மாதிரி சில விஷயங்களை நீங்களே காட்டுறீங்க. அந்த மாதிரி டைரெக்டாக டீல் பண்ணுறீங்க. எதுவுமே நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டாக விட்டுட்டு நகர்றதோ விட்டுட்டு போகிறதோ கிடையாது. ஆன் ஸ்பாட் அந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க, அந்த அடியை அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. ஓகே நீ இது பண்ணியா, உனக்கு இதான் பதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சில பேர் பண்ணுறீங்க. நல்ல சேஞ்சஸ். அவங்க ஆடி போய் இருக்கிறாங்க, என்னடா நடக்குது இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் சாத்தியம்ன்ற மாதிரி ரொம்பவே ஆடி போய் இருக்கிறாங்க. நிறைய காசிப்ஸ் நடந்துகிட்ருக்கு. எதனா லாட்ரி அடிச்சிருச்சோ, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கா, நமக்கு அப்படி தெரியலையே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பவரில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க. எல்லா விஷயமும் நீங்கள் தெரியும் எது எப்படின்றது ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற சயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. நிறைய யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நிறைய கிஃப்ட் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் கிஃப்ட் உங்களுக்கு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பண்ணுறீங்க, அமைதியாக சீக்ரெட்டாக வேலைகளை பண்ணுறீங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணுற விஷயங்கள். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயமும் யாருக்கும் சொல்லாமல் சீக்ரெட்டாக சில விஷயங்களை மூவ் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. சீக்ரெட் எம்ப்ரர் எல்லா எனர்ஜியுமே வருது. ஜட்ஜ்மெண்ட், இது நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த இந்த மாதிரியான நாலேஜ், சில ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வந்து போராடுறீங்க. பாஸ்டில் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, எந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலை, எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலேயும். இப்போ நீங்கள் அந்த ஒரு வேறு பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால யார் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து உடனே திருப்பி கொடுத்துட்ருக்கிறீங்க நீங்கள் சில விஷயங்களை. ஏன்னா கர்மா, இது அவங்க சேர்த்துக்கிட்ட கர்மா. அந்த கர்மா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கர்மா, நீங்கள் தான் கர்மா அவங்களுக்கு, அவங்க செஞ்ச பாவங்களுக்கு நீங்கள் தான் கர்மா. அப்படியே ரிப்பீட்டுன்ற மாதிரி ரிப்பீட் வருது. நீங்கள் ஒரு கர்மாவாக இருக்கிறீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்துனவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, இவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் கர்மா. நீங்கள் தான் அவங்களுக்கு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. கடவுள் உங்கள் மூலயமா எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் அவங்களுடைய கர்மான்றது அவங்களுக்கு தெரியாது. சீக்கிரமே தெரிஞ்சுப்பாங்க அந்த விஷயமும். ஆனால் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு அகெயின் நீங்கள் ஒரு
ரொம்ப பெரிய கர்மா அவங்களுக்கு. நீங்கள் ஒரு ஒரு விஷயம் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் திருப்பி கொடுத்துட்ருக்கீங்க. ஆரம்பிச்சாச்சு, அந்த விஷயத்த ஆரம்பிச்சாச்சு. சிரிப்பாக இருக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். இன்றைக்கி ரீடிங் யாருக்கு எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. அவங்க இத்தனை நாளாக அவங்கள சுத்த வச்சது, உங்களை வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் அவங்கள மாட்டி விட்டது, உட்காந்து வேடிக்கை பார்த்தது, இந்த எல்லா விஷயத்துக்கும் திருப்பி பதிலடி தரீங்க. ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க, எப்படிடா நடக்குதுன்ற மாதிரி. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.